இங்க இந்த பையன் இன்ஜினியரா வேலை செஞ்சுட்டு இருக்க ஒரு சைட்ல அவங்க பாஸ் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். அப்ப அங்க இருக்க ஒரு லிஃப்ட் வந்து ஆக்சிடென்ட் ஆகி ஒருத்தர் கீழ விழுந்து அவருக்கு ரொம்ப அடிபட்டுருது. ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போயிருக்காங்க. அப்ப அவங்க பாஸ் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க, "இந்த லிஃப்ட் சரியில்லன்னு தான் உன்கிட்ட ஆல்ரெடி ரிப்போர்ட் பண்ணோம்னா, அதெல்லாம் எனக்கு தெரியாது. இந்த இஷ்யூ பெருசாகக்கூடாது. இத நீ முடிக்கிற வழிய பாரு. இல்லன்னா உன் வேலையே போயிரும்ன்னு" சொல்லி அந்த பையன்கிட்ட சொல்லிட்டு பாஸும் கிளம்பிடுறாரு. இந்த பையனும் அசிஸ்டன்ட் கிட்ட அவங்க வீட்லலாம் சொல்லியாச்சான்னு கேட்டா, அவர் வந்து நம்ம லிஸ்ட்லயே கிடையாது. அவங்கலாம் தினக்கூலி. அவங்கள எப்படி நம்ம சொல்றது அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கான். சரி இவங்க போயிட்டு அந்த டாக்டர் கிட்ட பேசி எல்லாத்தையும் சமாளிக்கலாம்னு பார்த்தா, அப்புறமா பேசுங்கன்னு டாக்டர் அனுப்பிச்சு விட்டுறாங்க. அப்போ நியூஸ் ரிப்போர்ட்டர் ஒரு பொண்ணு பேசுறதுக்காக வந்திருக்கா. அவகிட்ட போய் கேட்குறாங்க, "நீ யார கேட்டு உள்ள வந்து எல்லாத்தையும் ஃபோட்டோ எடுத்து நியூஸ்ல போட போறேன்னு சொல்லிட்டு இருக்கேன்னா, இந்த மாரி ஒரு நாளைக்கு 30லேருந்து 40 பேர் வந்து இந்தியா அளவுல இறந்துட்டு இருக்காங்க. இதுதான் வந்து இந்தியாவிலேயே மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு. நீங்க ஏன் இத கண்டுக்க மாட்றீங்க? உங்க கம்பெனி பண்ற பிரச்சனை தானே எல்லாமேன்னு" கேட்டா, "உனக்கு வேணா காசு தரோம். இத நீ கண்டுக்காம போயிருன்னு" சொல்லி அந்த பையனும் பேசிக்கிட்டு இருக்கான். ஆனா அந்த பொண்ணும், "நான் காசு கலையிற கும்பல்லாம் கிடையாது. நான் அந்த விஷயத்த வெளிச்சத்துக்கு கண்டிப்பா கொண்டு வருவேன். ஏதாவது ஒரு மாற்றம் நடக்கும்னு" சொல்லிட்டு நியூஸ் பேப்பர்ல இதெல்லாம் படின்னு சொல்லிட்டு அவளும் அங்கருந்து கிளம்பி போயிடுறா. இவனும் என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கான். இப்ப இன்ஸ்பெக்டர் ஹாஸ்பிட்டலுக்கு விசாரிக்கிறதுக்காக வந்துடுறாரு. இவனும் கிளவரா இத சமாளிச்சிடலான்னு இன்ஸ்பெக்டர தனியா கூப்பிட்டு, "உங்களுக்காக நான் காசு தரேன்னு" கையில எடுத்து காச குடுக்குறான். போலீஸ்க்கே காசு தெரியாதுன்னு சொல்லி இன்ஸ்பெக்டர் அவன போட்டு அடிச்சு அன்னைக்கு நைட்டே ஜெயில்ல உட்கார வச்சுடுறாங்க. அவன் அசிஸ்டன்ட் தான் இவன வெளில கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் அந்த சைட்ல வேலை பார்க்குறவங்கலாம் ஒரு யூனியன் லீடர் மாரி ஒருத்தன் இருக்கான். அவன்கிட்ட பேசி அந்த அடிபட்டவருக்கு ஒரு ரூ. 50,000 குடுக்கலாமான்னு கேட்கும்போது, "அவ்வளோதானான்னு" கேட்குறாங்க. ஆமா, அவனும் கீழ் ஜாதி பையன் தானே, இவ்வளோ குடுத்தா போதும். உங்களுக்கெல்லாம் நீங்க இருக்க வீடு தானே முக்கியம். அத கட்டுறவங்கலாம் முக்கியம் இல்லன்னு சொல்லி, அவனும் காச வாங்கிட்டு போய் குடுக்குறேன்ட்டு கிளம்பிடுறான். அந்த பையன் நைட்டே போய் டாக்டர் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான். "இது ஒரு ஆக்சிடென்ட்ன்னு முடிச்சு விட்டுருங்க. இது கம்பெனி மேல பிரச்சனை இல்லன்னு மட்டும் சொல்லிறாதீங்க" அப்படின்னா, அவங்க கேட்குறாங்க, "உனக்கு மனசாட்சியே கிடையாதா? வந்ததுலேருந்து அந்த ஆளுக்கு என்ன ஆச்சுன்னு நீ ஒரு வார்த்தை கூட கேட்கவே இல்ல. ஏன் இப்படி பண்றேன்னா?" "இல்ல மேடம், இதெல்லாம் பிரச்சனைய சால்வ் பண்ணலன்னா என்னோட வேலையே போயிரும். நானும் மிடில் கிளாஸ்ல சேர்ந்தவன்" அப்படின்னா, "அப்படிலாம் யோசிக்காத. எல்லாருக்குமே ஒரு சாய்ஸ் இருக்கும். நீ தான் அத முடிவு பண்ணணும்னு" சொல்லி, "புரிஞ்சுக்கோங்க மேடம், இத மாத்துங்க" அப்படின்னும்போது அவங்க சொல்றாங்க, "அந்த ஆள் இறந்தே போயிட்டான்டா ஈவினிங். அந்த விஷயம் உனக்கு தெரியுமான்ன உடனே இவனும் ஷாக் ஆகி உட்காந்துடுறான். நீ தான் எல்லாத்தையும் முடிவு பண்ணணும்னு சொல்லி அனுப்புன உடனே இவனும் தனியா உட்காந்து அழுதுகிட்டு இருக்கான். இவனும் அடுத்த நாள் ஃபோன் எடுக்காமலே இருக்கான். அவங்க பாஸும் அசிஸ்டன்ட் வழியா இவன்கிட்ட ஃபோன குடுக்குறாங்க. அப்போ பாஸ் கேட்குறாரு, "எல்லாத்தையும் சால்வ் பண்ணிட்டியான்னு" கேட்டா, "ஆமா சார், சால்வ் பண்ணிட்டேன். புது லிஃப்ட் போட சொல்லிட்டேன். பாத்ரூம்லாம் ரெடி பண்ண சொல்லிட்டேன்." "நான் இதெல்லாம் பண்ண சொல்லலையேன்னு" கேட்டா, "போலீஸ் வந்து எல்லாத்தையும் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. என்கிட்ட கேட்கும்போது எல்லா உண்மையும் சொல்லிருவேன். நீங்களும் வக்கீல் ரெடி பண்ணிக்கோங்கன்னு" சொல்றான். "டேய், இந்த மாரிலாம் பண்ணிட்டு இருக்காத. உன் வாழ்க்கையே அழிஞ்சிரும்ன்னு" சொன்னா, "அதெல்லாம் பிரச்சனை இல்ல சார். உண்மைய என்னைக்குமே புதைச்சு வைக்க முடியாது. நீங்க பார்த்துக்கோங்கன்னு" சொல்லிட்டு இவனும் அவன் மனசாட்சிக்கு ஏத்த மாரி நடக்க ஆரம்பிச்சுடுறான்.